Is what's up guys எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்ம வெல்கம் டு விகே கேமிங். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ 7 o'clockல ஏதாவது ரோப்ளாஸில் ஏதாவது ஒரு வீடியோ போடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டாரு. அதனால நம்மளும் இன்றைக்கி வீடியோ போட வந்துட்டோம். அப்போனா ஓச்சிட்டு இருந்தேன் என்ன வீடியோ போடலான்னு யோசிக்கும் போது தான் நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இந்த ரோப்ளாஸோட யூடியூப் சேனலு ஆரம்பிச்சுருந்தது. அந்த 1 million மேலே சேர்த்து நல்லா காசு இது பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிருந்தேன். காசு இருக்குது அந்த எபிசோடு இன்னும் வரைக்கும் போகல. இப்போ நம்ம போட போகிறோம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி எல்லாம் லைக் ஓகே பண்ணிக்க. நம்ம நிறைய வீடியோஸ் வரும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே வந்தாச்சு. அப்புறம் இன்னும் சொல்ல மாட்டேன், நான் ப்ரோ கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டாக பேசியிருக்காரு. வெரி வெரி நன்றி ப்ரோ. என்ன தெரியல அவர் பேர் என்னது தெரில. அந்த ப்ரோ பார்த்தீங்களா அந்த யூடியூப் சேனல் இவரும் அது இந்த சேனலில் இருக்கிறோன்னா இவர் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னா நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டேன், நம்ம 150 சப்ஸ்கிரைபர் எப்படியோ அடிச்சிட்டோம். ஸோ எப்படியோ அடிச்சிட்டோன்னு நன்றி போட்டிருந்தேன். அதுக்கு என்ன கம்மி பண்ணியிருந்தா தான் ப்ரோ கண்டிப்பாக ஒரு நாள் இன்றைக்காக ஒரு நாள் கண்டிப்பாக 1000 சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக இப்படியா அடிச்சிருப்போம் அப்படி சொல்லிட்டு போட்டிருந்தாரு. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 1 million அடிச்சிருவோம் போட்டிருந்தாரு. தேங்க்யூ ப்ரோ, நீ சொன்னதுக்கு எனக்கு சப்போர்ட் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணதே கிடையாது. ஃப்ரீ ஃபயர் ப்ரோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு, ரெண்டு பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வெரி வெரி தேங்க்யூ ப்ரோ. நான் நான் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண நினச்சி கூட பார்க்கல, ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் நன்றி. நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணிங்க. நான் என்ன நினச்சேன்னா நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, சப்ஸ்கிரைபர் எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கும் போது இவர் கரெக்டாக இது பண்ணி சொன்னார். இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக ஏறுனேன். தேங்க்யூ ப்ரோ நீ சொன்னதுக்கு. நான் வீடியோ பார்த்துட்டு தான் தெரியும். தேங்க்யூ ப்ரோ நீ சொன்னதுக்கு. ஓகே ப்ரோ. ஓகே இன்னும் கேட்டும் பார்த்துக்கிட்டா தான் தெரியும். ஓகே இங்கே 8 million கேட்குறீங்க காசு. அப்புறம் இன்னும் சொல்லிட்டேன் அவருக்கும் கமெண்ட் பண்ணி விட்டேன், ப்ரோ நீனும் அடிப்பா ப்ரோ 1 million 1K நான் அடிச்சிருவா ப்ரோ சப்ஸ்கிரைபர் சொன்னேன். அனுப்பிச்சி விட்டேன். அவரும் பார்த்தாரா தெரியல, ஆனால் அனுப்பிச்சி விட்டேன் அவரோட இதை கமெண்ட் பண்ணி. ஓகே நான் ரொம்ப நன்றி ப்ரோ. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணது கிடையாது ஒரு நாள் கூட. இது ரெண்டே பேர் தான். ஃப்ரீ ஃபயர் ப்ரோ அந்த ஃப்ரீ ஃபயர் ப்ரோ ஃபஸ்ட்டு அவர் தான் ஒரு இது கமெண்ட் பண்ணிடுறாரு. ஃபஸ்ட்டு அவர் தான் எனக்கு இது பண்ணார். அதாவது என்னென்னா சப்போர்ட் பண்ணார் ஃப்ரீ ஃபயர் ப்ரோ. அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தர் 2 பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அது இந்த சேனல் இருக்கிறோன்னா, இப்போ 2வது சேனல் இந்த சேனல் இருக்கிறோன்னா, இவங்க 2 பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்குமே நன்றி ப்ரோ. பார்த்துட்டு தான் தெரியும். எனக்கு முக்கியமாக அந்த ஃப்ரீ ஃபயர் ப்ரோ தான் கிராணி கேம் தான் ரொம்ப பிடிக்கும். அவர் இன்னொன்று இந்த ப்ரோ என்னோட யூடியூப் சேனல் பேர் என்ன தெரியல, ஃப்ரீ ஃபயரில் ரோப்ளாஸ் ரொம்ப விளாடுவார். அதான் என் கூட வர ஃப்ரெண்ட்ஸு மாதிரி வருவார். அவர் ரோப்ளாஸ் தான் ரொம்ப பிடிக்கும் போல். அவர் ரோப்ளாஸ் வீடியோஸ் தான் நிறையா போட்டிருப்பாரு. நானும் அப்படியே கமெண்ட் பண்ணி விடுவேன். அவர் ஃப்ரெண்ட்ஸாக கூட வச்சுக்கலாம் வைக்கிறேன் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸாக கூட வைக்கலாம் ப்ரோ. ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இல்லை ப்ரோ, எனக்கு எல்லாம் கழட்டி விட்டு ஓட்டாங்க. ஆனால் என் நித்தீஸே பிரச்சனை பட்டு எனக்கு கரெக்டாக இருக்கான் ப்ரோ. நித்தீஷ் பிரச்சனை தான் எனக்கு இருக்கு. என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான், ஆனால் நித்தீஷே பிரச்சனை இருக்கான். அவன் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறான். அப்புறம் வேறு யார் இருக்கான் நமக்கு சப்போர்ட்டாக? வேறு யார் இருக்கான்? நித்தீஷே பிரச்சனை நினைக்கிறேன். பிரச்சனை நித்தீஷ் தான் எனக்கு இதாக இருக்காது. அதான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, யாரும் எனக்கு கழட்டி தான் விட மாட்டாங்க. அவங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இது பண்ணுவாங்க. அதான் சும்மா ஃபன்னாக இது பண்ணியிருப்போம். அதனால் நீ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம் சொல்லு ப்ரோ, நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம், இல்லை நீ வேணாம் கூட சொல்லு ப்ரோ. பார்ப்போம் நம்ம அவர் என்ன பண்ண பார்த்துட்டாருன்னா தெரியும். ஆனால் நம்ம பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் தெரில. சரி விடுங்க, அவர் பார்த்துட்டாருன்னு தெரியும். ஓகே நம்ம கடைசியில் லாஸ்ட் டே நம்ம நான் யூடியூப் சேனலில் அப்படியே விட்டு போயிட்டு ரோப்ளாஸில் சப்ஸ்கிரைபர் எடுத்துருவோம். இது 15 சப்ஸ்கிரைபர் போடு தகுதியில்லாலே இருங்க அமௌண்ட் போடுவான். இது பண்ண ஐயோ அமௌண்ட் போடுவோம்ல, டான்ஸு அமௌண்ட் போடலையே. என்ன டான்ஸ் அமௌண்ட் போடலாம்? நம்ம எப்படியோ 15,000 சப்ஸ்கிரைபர் அடிச்சுட்டோம் போடு. ஏய் ஓகே எப்படியா 15,000 சப்ஸ்கிரைபர் அடிச்சுட்டோம் யூடியூப்பில் இல்லை, அதாவது ரோப்ளாஸில் அடிச்சிட்டோம். ஓகே இப்போ நம்மகிட்ட 8 million இருக்கா. நான் ஏற்கனவே எல்லாமே சேர்த்து வச்சிட்டேன். இந்த 8 million எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே என்ன பண்ணணும்னா இது மேலே வச்சிடணும். இல்லை
இங்கே பாருங்க லைட் வந்துச்சு. ஓகே லைட்டு வந்துச்சு. இங்கே 1,00,000 கேட்குறாங்க. இது ஓகே, கண்டிப்பாக 1,00,000 கொடுத்துருவேன். ஆனால் இங்கே 8,50,000 8,50,000 இங்கே 8,50,000மா? டேய் தம்பி ஒரு அளவுக்குடாப்பா, என்ன இவ்வளோ கேட்குறீங்க? 1 மில்லியன் கேட்குறீங்க இங்கே. அடப்பாவிடா, 8,00,000 கூட கேட்டுருந்தா கூட கொடுத்துருப்பான்டா. ஆனால் 1 மில்லியன் கேட்குறீங்களாடா, இவ்வளோ எங்கடா போவோம் அவர்த்து. ஓகே இங்கே என்ன கட்டுறது தெரில, ஃப்ளோர் கட்டுறோமா இல்லை என்ன கட்ட போகிறோன்னு தெரில. அவன் இருக்கையில் எவ்வளோ ஃப்ளோர் கட்டியிருக்கு வருங்க. நம்ம டாப்பில் போய் பார்ப்போம். ஆனால் படிக்கிட்டு நம்ம கட்டல, கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு நம்ம இல்லை 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 3ஆம் ஃப்ளோர். ஏய் அந்த ப்ரோ வந்திருக்காதே, அவர் சப்போர்ட் பண்ணாரு அவன் எனக்கார. அந்த ப்ரோ வந்திருக்காரு போல். ஆனால் அவர் ஆஃப்லைனில் தான் இருந்தார், காணவில்லை அவர். இப்போ எப்படி வந்தார்? ஓகே அவர் வந்திருக்காரு. ஏய் யாராவது காரை ஓட்டிகிட்டு போகிறான், காரை ஓட்ட தெரியல போல, காரை ஓட்டிகிட்டு இருக்காங்க, யாருன்னு தெரில. ஆமாம் அந்த ப்ரோ எங்கே போயிருக்காது, எங்கே ஆளே காணும், எங்கே இப்போ தான் வண்டார காமிச்சது. அதாவது அவர் 2 டேக் பண்ணியிருக்காது, எனக்கு இது பண்ணியிருக்காது, ஃபாலோ பண்ணியிருக்காது. அவருக்கு அக்செப்ட் பண்ணிட்டேன். வண்டாரம் அவருக்கு தெரியும். ஆனால் அங்கே இருக்கார். ஓகே அந்த ப்ரோ அங்கே இருக்கார். இவருங்க இங்கே பாரு ப்ரோ இங்கே அந்த சந்துக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறது ப்ரோ? இங்கே பாரு ப்ரோ, இங்கே ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கே, நல்லா இருக்கியா? ஓகே நம்ம வண்டி ஆன் பண்ணி விட்ருவோம். அப்போ தான் ப்ரோக்குள்ளே வருவார். இல்லைனா அந்த ரெட் லைட்டு எரியும் போது ரேசரி லைட்டு அது மேலே பட்டாருன்னா செத்துருவார். அதனால் க்ரீன் கலர் லைட் போட்டுறேன். இப்போ வண்டாரும் ஒன்றும் ஆகாது. ஓகே காசு போட்டால் 7,00,000 இன்னும் 8,00,000 நமக்கு வேணும். அவ்வளோ காசுக்கு எங்கே போகுது? ஓகே சரி ஓகே நம்ம காசு சப்ஸ்கிரைபர் ஏற்று வேணா ஏற்று அஜு நல்ல சொல்லு, விஜய் நல்ல கல்லு, விஜய் நல்ல ஓடு. ஏய் அந்த ப்ரோ வந்திருக்காதா? எப்படி ப்ரோ இருக்கா? இருங்க அவருக்கு ஆய் அமௌண்ட் போடணும். எப்படி போடுது? இருங்க ஆய் அமௌண்ட். ஐயோ எப்படா ஆய் அமௌண்ட்டு எங்கடா ஆய் அமௌண்ட்டு? ஆய் அனுப்பிச்சுடுவோம் சொல்கிறாரு. இப்போ அவன் அமௌண்ட் போட்டேன் ஆயின்னு. என்ன அது வாட்டு கேட்குறாரு ப்ரோ? ஆய் ப்ரோ சொல்கிறேன் ப்ரோ, ஆய் ப்ரோ. ஓகே என்ன அவர் பண்ணுறாரு? நான் ஆய் சொல்லலாம், இவருன்னு பயப்படுற மாதிரி சிம்பிள் கொடுக்குறாரு. ஓகே நம்ம சல்யூட் அடிப்போம், ஏன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காரு நமக்கு. எங்கே அதுக்குள்ளே என்ன ஆளை காணோம், ஓடிட்டாரு அதுக்குள்ளே. ஓகே அவரும் விளாடி இருக்காரு, பார்க்கட்டும் நல்லா அது. ஆமாம் அவர் சப்ஸ்கிரைபர் நம்ம சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு அது பூர்வம். ஓகே நமக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் மெயின். ஏன்னா சப்போர்ட் யாரும் பண்ணதில்லை, ஆனால் இப்போ நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. வெரி தேங்க்யூ. ஓகே நம்ம காசு ஏற்றுறோம் சரி காசு இல்லையா, சப்ஸ்கிரைபர் ஏற்றணும். ஓகே வாரம் கொண்டை பேசி கொண்டை தான் வலிக்குது. சரி இல்லை கொண்டை எரியுது, அதனால என்ன பண்ண போகிறோம்னா ஜூஸ் குடிக்க போகிறோம். ஓகே அதுக்கு எங்கே இருக்குன்னு கேட்டிங்களா, இங்கே ஒரு ஜூஸ் இருக்கும், அது எடுக்கணும் அது. ஓகே இங்கே பார்த்தீங்களா எனர்ஜி பூஸ்ட் எனர்ஜி இல்லை மேங்கோ ஜூஸு. என்ன டேஸ்ட்டு இதை இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் நான் குடிச்சதே இல்லை. ஓகே திரும்பி குடிக்குவேன். இது உண்மையாக குடித்தா எப்படி இருக்கும்? நம்ம உண்மையாக குடிக்க முடியாது, ஏன்னா நான் வேறு ஊரில் இருக்கிறேன், வேறு நாடில் இருக்கிறேன், அதனால் உண்மையாக எனக்கு குடிக்க முடியாது. ஓகே நம்ம கூல் ட்ரிங்க்ஸை கூட வச்சுக்கிட்டு 6ஆம் ஃப்ளோர் போவோம்டா. 6ஆம் ஃப்ளோர் வந்தாச்சு. இப்போ பாருங்க அப்படி தான் இருக்குன்னா. ஓகே ஃபஸ்ட் டைம் இந்த சைடில் போயிட்டு வேறு தான் கேட்டிருந்தாங்க பார்ப்போம். வேறு 1 மில்லியன் கேட்குறாங்க. போனா டேய் 1 மில்லியனுக்கு எங்கடா போவேன்? ஐயோ எவ்வளோ கேட்குறீங்க, இவ்வளோ கேட்டால் எங்கே போகிறது தான் ஒரு பிரச்சனை. சரி ஓகே நம்ம திரும்பி கீழே போகணும்டா. லிஃப்ட்டு வேறு இங்கே கட்டல, அதனால இங்கேருந்து போக முடியாது. கீழே இறங்கி ஒரு ஃப்ளோர் இறங்கிட்டா போகணும்டா. இங்கே பாருங்க ஏய் யார் நீ? இங்கே ஒரு பொண்ணு நம்மளை ஆட்டை போட்டதுக்கு எல்லாத்தும். பொண்ணு இன்னைக்கு சத்துது இன்னைக்கு பாருங்க இங்கே இருக்கு. பாருங்க அது பார்த்ததுக்கு சரி விடுங்க. நம்மனா டீசெண்டாக இருக்கிறேன்னா பொண்ணு தான் பார்த்து இந்த மாதிரி தான் ஐயோ அழகாக இருக்குன்னு தான் சொல்லக்கூடாது. நம்மனா டீசெண்ட்டு, ஆனால் உண்மையாக சொன்னால் ஐயோ ஓகே நான் டீசெண்டாக இருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி தான் பார்த்து எனக்கு பொண்ணாலே அலர்ஜி இருங்க. நான் கிட்டே போக மாட்டேன், பக்கத்தில் வந்தால் கூட ஒதுங்கி தான் போவேன், இல்லை ஒன்று இறங்கிடுவேன். எனக்கு உங்களுக்கு எப்படி சொல்லுங்கள், ஒரு பொண்ணு நடுவில் நின்றா நீங்கள் ஒதுங்கி போவீங்க இல்லை அங்கேயே நிற்பீங்களா? நான் வந்தால் தான் வைங்க, சத்தியமாக சொல்கிறேன் கண்டிப்பாக ஒதுங்கி தான் போவேன். எனக்கு ஒரு அலர்ஜி இருக்குது, அது ஏன்னு தெரில. பக்கத்தில் வந்தாலும் யார் வந்தாலும் அலர்ஜி இருக்குது எனக்கு. யார் பொண்ணு மட்டும் வந்தாங்கன்னா நான் சரி பிடிக்காது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால நான் கீழே அவங்க முன்னாடியே நிற்க மாட்டேன், அப்படியே அடிச்சு அங்கே ஒதுங்கி போயிடுவேன். அது ஏன் எனக்கு என்ன புரியல எனக்கு.
அப்பப்போ வந்து பொண்ணு வந்தாங்கன்னா அவங்க நடுவில் இருக்காங்கன்னா அவங்க நான் சைடில் இருக்குன்னா இன்னும் சைடில் போயிடுவேன். அவங்களும் நடுவில் ஒரு சைடில் வந்தாங்கன்னா நானும் அப்படி சைடில் போவேன். இன்னும் ஒன்று எங்கேயே போயிடுவேன். அதெல்லாம் என்ன பண்ணுவேன். எனக்கு பிடிக்காத விஷயம் இதுதான். ஏன் அப்படி இருக்குது தெரியல. உங்களுக்கு அப்படி இருக்க கேளுங்க. இது நிறைய பேருக்கு இருக்குது. ஏகப்பட்ட பேருக்கு தான் இருக்குது. பொண்ணு நாளில் விட அலர்ஜி இதுதான் அப்படி இருக்குது. ஏன்னு தெரில. அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்ம எல்லாருக்குன்னா இருக்கும். நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குன்னா இருக்கும். எல்லாருமே ஒன்றா இருப்பாங்க. ஓகே, நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் ஏற்று 400க்கு மேலே வெட்டியாச்சு. இன்னும் எவ்வளோ வேணும்? எவ்வளோ வேணும்? 600 500 வேணும். இன்னும் 500 இருந்தால் தான் வந்து சப்ஸ்கிரைபர் நல்லா ஏற்ற முடியும். நம்ம இங்கே வந்து ஃபாலோ போட்டிருக்கு. ஓகே, இந்த ப்ரோ இங்கே தான் இருக்காரா? ப்ரோ கேம் விளாட்றியா ப்ரோ? அவரால் விளாட முடியாது. ஓகே, அவர் என்ன போகிறாரு. ஏய், இது ஏன் காரை ஆச்சு? இல்லை என் காரை வந்து வேறு காரு. சரி, அந்த ப்ரோவுக்கு வந்து கார் ஓட்டிருக்காத ஒரு கார் தந்துருமா? ஓகே, நம்ம நல்ல காராக கொடுக்க வேண்டாம். இந்த கார் நல்ல கார் ஒன்று வாங்கிட்டோம். ப்ரோ ஓட்டு ப்ரோ. இவன் ஏன்னா நம்ம இடத்துக்குள்ளே வரான். ப்ரோ எங்கே ஆளை காணோம்? ஓ, அவரும் எடுத்துட்டாரா? ப்ரோ இந்த கார் சூப்பராக இருக்கும், எடுத்துக்கு ப்ரோ. ப்ரோ இந்த கார் எடுத்துக்கோ ப்ரோ. இந்த கார் சூப்பராக இருக்கும் ப்ரோ. ப்ரோ ஐயோ, அவர் போயிட்டாங்க. சரி விடுங்க. அவர் இந்த கார் எடுத்துக்கலாம் சொன்னேன். இங்கே வா ப்ரோ. இந்த கார் எடு. ஓகே, எடு ப்ரோ. சூப்பர். ஓகே, என் காரை எடுத்துக்க ப்ரோ. ஒன்றும் சொல்ல மாட்டேன். என் காரை எடுத்துகிட்டு எங்கே வேணால் போக ப்ரோ. ஏன் நீ ஊருக்கே போக ப்ரோ. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் சப்போர்ட் பண்ணியிருக்காது. ஓகே, வந்து இருங்க, கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்போம். அப்பப்போ ஏன்டா கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிற கேட்டில. உண்மையாக தான் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்கேன். உண்மையாக இல்லை, கேமுக்குள்ளே தான். ஓகே, இங்கே போங்க. 200 டேய் எவ்வளோ இருக்குது? 2 மில்லியனா? ஏய், இப்போ நான் பேசியா 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ளே 2 மில்லியனா? அப்பா, பேசிட்டு கேப்பில் பக்கம் அதிகமாகவே ஆயிடுச்சு. நல்ல வேலை பேசிகிட்டே இருந்தேன், அப்போ தான் அதிகமாகிடுச்சு. ஏன்னா பேசாமல் இருந்தால் தான் அதிகமாக இருக்காது. ஓகே, நம்ம சைடாக போகணும். ஏன்னா காசு இது நான் இங்கே நிற்கிது. இது நான் பக்கத்தில் போக மாட்டேன்டா. ஓகே, என்னெல்லாம் அலர்ஜி இருக்குது. ஓகே, இந்த சைடு கேமாக இருந்தால் தான் ரியலாக இருந்தால் தான் நான் ஒதுக்கி தான் போவேன். ஓகே, இங்கேயும் காசு செலவு பண்ணிடுவேன்டா, இங்கேயும் செலவு பண்ணிடுவேன்டா. அவ்வளோதான். வேறு கேட்குறாங்களா? இது என்ன இடம்னா தெரில, லைப்ரரியாக தெரில, ஏதோ வச்சுருக்கோம் நம்ம. ஓகே, இங்கே வந்து 1 மில்லியன் கேட்டாங்க. 1 மில்லியனுக்கு நம்ம எங்கே போகிறதுனா தெரியல. அதனால சேர்க்கணும். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நம்மளாம் வெயிட் பண்ணி பார்த்தா 3 லட்ச ரூபா வந்திருக்கு. 3 லட்ச ரூபா வச்சா 7,40,000 இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னா தெரில. ஓகே, அந்த ப்ரோ இன்னும் ஆளே காணும். ப்ரோவே ஆளை காணும். எங்கே போனாது? எங்கே அந்த ப்ரோவே காணும்? என்னாச்சு? ப்ரோவா போயிட்டாரா எங்கேயாவது? ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கு? ஆளே காணும். இங்கே இவரு? அது இவரு இல்லையே. இப்போ அங்கே இருக்கார். அவரா? இதான் எனக்கே தெரியல. அவரா? இது என்ன ஃபோட்டோ போட்டிருக்கு? அவர்தாண்ணா இது? இருங்க பார்ப்போம். ப்ரோ நீதாண்ணா? இல்லை, அது வேறு ஒருத்தவங்க. எங்கே அந்த ப்ரோ காலை காணும்? அவர் கண்டிப்பாக வெளியே போயிட்டாருன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆமாம் கைஸ், அவர் வெளியே போய்ட்டுறாரு. சரி விடுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ வெளியே போனேன்? அவன் கூட இருக்கான்ல, விளாடணும்ல. சரி ஓகே, அவர் வந்து ஏதாவது வந்து இஷ்யூவாக இருந்து வெளியே போயிருப்பாரு. கிளிச்சில் எல்லாம் ஏதாவது வெளியே போயிருப்பாரு. இல்லை சும்மா நம்ம வீடியோ தெரிஞ்சு எனக்கு ஒரு இது இருக்குங்க. எனக்கு கமெண்ட் அடித்து சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் போய்ட்டு எதாவது கமெண்ட் பண்ணியிருப்பாரு. நானே தான் ரோப்ளாஸை கொஞ்சம் நேரத்தை நின்றுட்டு போயிடுவார். ஆனால் பார்த்தா யூடியூப்பில் போனாலே கமெண்ட்டாக வந்துருக்கும். அது காரணம் வந்து ரோப்ளாஸை கொஞ்சம் நேரம் நின்றுட்டு கமெண்ட் பண்ணியிருப்பார் அவர் வந்து. அதான் எனக்கு புரியல. ரோப்ளாஸை வந்துட்டு யூடியூப்குள்ளே போய்ட்டு என்னோடய வீடியோஸும் கமெண்ட் பண்ணுவார். இப்படிதான் பண்ணுவார். ஆனால் அந்த கமெண்ட்டை நான் படித்து சொல்லி இது பண்ணி அவர் சொல்லுவேன். இந்த மாதிரி தான். சரி ஓகே, நம்ம ஜூஸ் குடிப்போம். ஓகே, குடிச்சாச்சு. இதுக்கு மேலே ஜூஸ் குடித்தா ஆடியன்ஸ் செருப்பால் அடிப்பீங்க. ஓகே, யாராவது ஜூஸ் குடிப்பேன் ஓகே சொல்கிறவங்க. ஓகே மண்டே காசு சப்ஸ்கிரைபர் ஏற்றோன்னா இங்கே பாருங்க. இன்னும் இது 15,000. ஐயோ ஏய் இருங்க, இன்னும் சப்ஸ்கிரைபர் ஏற்றுங்க. நம்ம 20 சப்ஸ்கிரைபரில் முடிச்சிடலாம் இருக்க இந்த வீடியோவில். 20 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே இந்த வீடியோ மொத்தமாக முடிச்சிடலாம் இருக்கிறேன். நம்ம 40,000 சப்ஸ்கிரைபர் கூடி வச்சு, ஆனால் ஒரு செகண்ட் நம்மளால் அடிக்க முடியாது. அது வேறு இருக்குது. ஓகே, நம்ம வந்து இப்போ 16,000 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோங்க. 16,000 சப்ஸ்கிரைபரு. ஓகே, கரெக்டாக தான் அடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். எனக்கு தெரில. ஓகே, 8 லட்ச ரூபா இருக்கும். 1 மில்லியனுக்கு போடு. தகுதில்லாலே இங்கே பாருங்க.
டே இங்கே 1 மில்லியன் கேட்குறேன். இவன் யார் அவன்? டே யாரா நீனு? ஏய் இவன் யாரு? இன்னும் ஏஞ்சி பார்க்குறான். டே யார் வீடுறா? டே யார் வீடுறா? இவன் என்ன ஏஞ்சி என் மூஞ்சா பட்டு இருக்கா? ஏன் என் மூஞ்சா அப்படியே அழகாக இருக்கா? கன்றாவினா இருக்கு. என்ன அது? டே யார் வீடுறா? போடா டேய். ஐயோ யாரும் தெரியல. காசு கொடு. ஏய் என்னது? ஏய் தெரியுது என்ன பண்ணியிருக்கான்? ஓ இப்போதான் புரியுது. அதாவது என்ன பண்ணுறான் அவன் கேமரா வச்சு இது பண்ண இந்த ஸ்டாண்டை வச்சு ஃபோனை வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்கானா. பெட்டில் படுத்து தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். இது மாடா பார்க்குறீங்க? அவன் அமெரிக்காக்காரையா இவன் பெட்டில் ஏதோ படுத்து இப்படி பார்த்துருக்கான். அதுக்கே நான் ஃபாலோவர்ஸ் எடுத்துட்டு காசு வேறு இருக்குது. இதெல்லாம் ஒரு இதோட அட பாவீங்களா? இதுதான் ஒரு இது தெரில பாருங்க. படுத்துட்டு எழுந்திருக்கான். அதுக்கு தான் ஃபாலோவர்ஸ் எடுத்தது. இன்னொன்று ஃபாஸ்ட்டாக எழுந்திருக்கிறான். ஃபோன் மேலே குடிச்சாவே ஃபாஸ்ட்டாக எழுந்திருக்கான்ல. ஏய் தம்பி என்னாச்சு? நம்ம ஃபோன் மேலே ஏஞ்சோன்னே இது ஏந்திருக்கலாம் பாருங்க. ஏந்திருக்கா டேய். ஏன்டா ஏந்திருக்கிறா? என்னடா ஆச்சு? என்ன அப்பப்போ ஏஞ்ச போடுவான். எனக்கு பயமாக வேற இருக்கு. இவன் பேய் மாதிரியே பண்ணுறான். ஏந்திருக்கனா மூடுறான். ஏந்திரிக்கனா அவன் இப்படி குனிறான். ஐயோ பயமாக வேற இருக்கு. அவன் கீழே போயிடுவான்டா. ஓகே அவன் எத்தனை ஃப்ளோர் கட்டியிருக்கான்? நம்ம 1 2 3 4 5 6 7 ஃப்ளோர் கட்ட முடியுமா தெரியல. 7 ஃப்ளோர்லாம் கட்ட முடியுமா தெரியல. நம்ம இவ்வளோ ஃப்ளோர் கட்டியாச்சு. இதே ஒரு பெரிய விஷயம்தான். ஓகே 1 மில்லியன் கிடச்சிருக்கு. 1 மில்லியன்னா கிடச்சிருக்கு. இன்னும் நிறைய வேணும். அதெல்லாம் வெயிட் பண்ணுவோம். நம்மளாம் அரை மரமாக வெயிட் பண்ணியிருக்கோம். இவ்வளோலாம் வந்திருக்கு. சரி இந்த 2 மில்லியனாக கிடச்சிருக்கா. இதை வச்சு எதாவது பண்ணலாமா? 6ஆம் ஃப்ளோர் போயிட்டு இந்த சைடு போயிட்டு இங்கே ஒன்று ஏதோ 1 மில்லியன் வச்சு ஏதோ கட்ட சொன்னாங்க. இங்கே 1 மில்லியன் கேட்குறீங்க. ஓகே இங்கே 1 மில்லியன் கட்டினா. ஆனால் இங்கே என்ன 2 மில்லியனா? டேய் என்னடா 2 மில்லியன் கேட்குறீங்க? இது என்னது எடுக்கிற மாதிரி இருக்குது. ஓ லைக் போல் கமெண்ட்லாம் பண்ண முடியுமா? இருங்க பண்ண முடியுமா பார்த்துல. ஓ கிளிக் பண்ணால் ஆட்டு வரும் போல். அவனுக்கு ஆட்டுக்கு உழுவ போடுற. ஓகே நான் சும்மா ஆட்டு போட்டுருக்கோம். இவங்க யாருக்கு இங்கே பாருங்கள் நீயே சொல்லுங்கள். இவன் ஏந்திரிக்கிறான் இப்படி பார்க்குறான். திடீர்னு இது பண்ணுறான். இதுதான் ஒரு இதுதான் ஒரு இது. இவன் ஃபாலோவர்ஸ் ஏற்றுறீங்க. இதெல்லாம் புரியல. இருந்தால் கேமுக்காக தான் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா தெரில. சரி ஓகே திரும்பி கீழே போயிட்டு நம்ம காசு எடுத்துகிட்டு வந்தோம். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு இன்னும் 1 லட்ச ரூபா. 5 லட்ச ரூபா அதுக்குள்ளே. இப்போ தான் காசு எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்குள்ளே 5 லட்ச ரூபா. 1 மில்லியன் வந்துச்சு. இன்னும் இந்த தான் நிறைய வேணும். அதனால் வெயிட் பண்ணுவோம். ஓகே நம்மகிட்ட 2 மில்லியனுக்கு இருந்தாலும் நம்ம ஊரை சுற்றி பார்த்துட்டு வருவேன்டா. ரொம்ப வாரம்னா வீட்டுக்குள்ளே என்ன எப்படி அதெல்லாம் ஊரை சுற்றி பார்த்துட்டு வருவேன்டா. ஓகே நம்ம காரை எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் காரை பாருங்கள் என்ன மாதிரி ஓட்டுது. புது கார் வாங்கிட்டேன். இன்னொரு காரு. ஆனால் உங்களுக்கு காட்ட மாட்டேன். அது உங்களுக்கு காட்டல. அதை ரெக்கார்ட் பண்ணலாம். அப்போது இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே மலை தான் இருக்குது. சுற்றி மலை தான் இருக்குது. ஆனால் வேறு ஒரு வீடு தான் இல்லை பக்கத்தில். நடுவில் பட்டால் வீடு இருக்குது. சிட்டி மாதிரி இருக்கும். அங்கே பட்டால் வீடு இருக்குது. வேறு எங்கேயும் இல்லை. பாருங்க ஃபுல்லாக மழையாக இருக்குது. மழை 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 போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சா என்ன ஆகும்? சி ஐயோ வாய் வேறு வைக்கிறேன். ஐயோ சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் ஆக போதா? ஐயோ போ நல்லா வேலை பாறை மேலே விழுந்துட்டேன் ரைட்டா. இதெல்லாம் ஒன்றும் ஆகலை. ஐயோ ஒன்றும் ஆகலை சொன்னாங்க. இந்த திருப்பி நடக்குது. ஐயோ சாரி கேஸ் யாரும் இது பண்ண இருமல் வந்துச்சு. இது ஒன்றும் ஆகாம சொல்லும்போது தான் திடீர்னு கீழே வருது. ஓகே கண்ட்ரோல் வர ஒரு மாதிரி வைக்கிறேன். ஐயோ ஐயோ திருப்பிமாடா. ஓகே டே பார்த்து ஓட்டுறாடே. இதுவோ கண்ட்ரோல் சூறப்பா. நல்லா வேலை வண்டி பாருங்க பல்ட் அடிச்சுட்டு விழுந்தது. ஐயோ ஐயோ மலை ஏற மாட்டேன்டா. இனிமேட்டு ரோடு மேலேயே வண்டி ஓட்ட மாட்டேன்டா. என் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு நேராக அதுக்குள்ளே விட்டுருவேன்டா. உள்ள எவன் வீட்டுக்குள்ளே விட்டுருக்கேன். இது நான் காசு கிளிக் பண்ணாலே காசு கேட்பாங்க. பட் காசு கொடுத்து வாங்க போகிறதில்ல. ஓகே இப்போ எவ்வளோ ஏறி இருக்கு? 1 மில்லியன் 3 மில்லியன் போடு. நான் இன்னும் 4 மில்லியன் வச்சு ஒரு லிஃப்ட்டு வாங்கிடலாம்ல. அது லிஃப்ட் இல்லை படிக்கிட்டு வாங்கிடலாம்ல. அதெல்லாம் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே 1 லட்ச ரூபா வந்துச்சுங்க. இன்னும் நிறைய வேணும். அதுக்கு காசு வைக்கணும். 1 மில்லியன் வேணும். இப்போ தான் 1 லட்ச ரூபா வந்துருக்கு. திருப்பி ஊரை சுற்றி பார்க்கலாமா? ஓகே அங்கே போயிருக்கோம். ஒரு கார் சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த கார் மொக்க காராச்சா. இது நம்மகிட்டே இருக்குது. இது நல்ல காராக தெரில. இது ஸ்லோவாக ஓடும். எவனோட எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். அங்கே பாருங்க. ஏய் நம்மளோட எடுக்கிறாங்க. ஓகே என்ன பண்ணுறான்
தம்பி நீ என்னப்பா பண்ணுற பாருங்க குள்ளே கார் செட்டுக்குள்ளே போய் அழுகிறா போல் கார் செட்டுக்குள்ளே போயிட்டு இங்குள்ளே பாருங்க ஏதோ பண்ணியிருக்கேன் என்ன பண்ணுறான் டேய் என் காரை வேண்டா எடுக்கிறீ ஐயா அப்பா உன் காருக்கு ரெஸ்டாண்டா குடுறா அப்பா என் காரை குடுறா டேய் ஓ அப்படியா ரீஸ்டார்ட் கொடுக்குறான் நீ கார் ஓட்ட போதே கீழே வந்துருப்பாரு ரீஸ்டார்ட் கொடுத்தா எப்படி வரும் பார்ப்போம் அவருக்கு ரீஸ்டார்ட் கொடுப்பேன்டா எங்கே அந்த காரை ரீஸ்டார்ட் கொடுறா அவன் பாரு அவன் கீழே வந்துருப்பான் நேற்றுக்கு ஐயோ நேற்றுக்கு அவங்க இருங்க அவன் கார் ஓட்டியிருக்கானா தெரில அதான் எனக்கு அவன் கார் ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு ஏய் கார் ஓட்டியிருக்கான் ஓ திரும்பி இவன் கார் எடுத்தானோ இன்னொரு கார் வரும் போல் அவன் அவன் காரை நம்மளாம் பிடிக்க முடியாது போல ஓகே சரி விடுங்க நம்ம அவன் காரை நம்ம ஓட்டியிருக்கோம்ல அதான் இவன் காரை ஓட்டி உடச்சி நீ தூளாக போய் உடச்சி வைக்கிறான் மலமெல்லாம் விட்றான் கார் வச்சு கார் ஏதோ கூய் போட்டு உடைக்கணும் கூய் போட்டு ஓடுறான் நம்மளையா பழி வாங்குற என்னையார பழி வாங்கினா என்ன மாதிரி பழி வாங்க எனக்கு தானே தெரியும் எல்லாத்தையும் உடச்சாச்சு கிஞ்சினு என்ன அது ஓ இன்னும் தரண்டா யாக்கிற மாதிரி இருக்கா இன்னும் அடிச்சிட்டான்டா அடா பாவி இங்கே பாருங்க இன்னொருத்த எவனோ அடிச்சிட்டான் இருறான் டேய் நீ சின்ன வெப்பன் வச்சு தான் என்னை அடிக்க வர்ற நான் எவ்வளோ பெரிய வெப்பன் வச்சுருன்னு தெரியலடா 3/4 கிலோ வச்சு போட்டான்னா வைய துண்டாக போயிடுவேன் இந்த 4th ஃப்ளோர் போயிட்டு இன்னைக்கு அவனை இட்டியா முடிக்கணும் யாருன்னே தெரியல ஒருத்தன் நமக்கு முடிச்சிட்டான் இருறாடே என்கிட்ட எவ்வளோ பெரிய கத்தி இருக்கு என்கிட்டயும் மோதிட்டானா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் அதனால அவனை போய் அடிக்கணும் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு இப்போ அவங்க எங்கே இருக்கான்னு தெரில நம்ம கார் எடுத்துகிட்டு போயிட்டு அடிக்க வேண்டாம் எல்லாரையும் ஏன்னா தெரில அதான் எனக்கு தெரியல யாருன்னே தெரியல நம்மளை அடி அடிச்சிட்டான் யாருன்னா தெரில எவன் போட்டுரும் நீ பொழுக்கிறோம் இருங்க இந்த வீட்டில் இருக்கோண்ணா தம்பி நீனா உனக்கு ரிவெஞ்ச் எப்படி எடுக்கல காட்டுவா ரிவெஞ்ச்னா என்ன மாதிரி வீக்கி கேம் எப்படி எடுப்பேன் தெரியுமா இப்போ காட்ட வேண்டாம் அவனுக்கு ஓகே அவன் வீட்டுக்குள்ளே பூரணும் வீட்டுக்குள்ளே பூருக்கு அதுக்கு மேலே இந்த சைடும் ஏறிட்டு ஓகே மேலே நிற்கிறோம் போட்டால் மேலே நிற்க முடியல சரி ஓகே நம்ம இன்னும் ஒரு ஃப்ளோர்னா வந்தாச்சு இப்போ மேட்டை கத்தியை வச்சு எல்லாம் குட்டு போடுறான் அவனை பாருங்க கத்துருவான் ஐயோ விட்டுருவாடு கத்துற போகிறான் பாருங்க இன்னைக்கு என்ன அடி அடித்தான் யாருனே தெரியல எவனோ அவனை அடி அடித்தான் அவன் காரே கிடையாது அவன் கார் மாதிரி அடிச்சு அடிப்பேன்டா அப்படி சொல்லிட்டு அடிக்கிறான் ஆனால் இவன் கிடையாது அது கத்தி வச்சுருக்கேன்டா வாடா நீ தானே இவனா நினைக்கிற இவனா அடிச்சிட்டு இருந்தான் நம்மளை இருங்க அவனை போட்டுருவோண்டா ஓகே அவன் போட்டுருவோண்டா இவனா நினைக்கிறேன் தெரியல காஸ்டியூம் மாற்றிட்டானே தெரில அவன் வேறு வரானே வரட்டும் பெரிய இது பண்ணுறான் பார்ப்போம் என்ன பண்ணுறான் பார்ப்பான் என்னடா இங்கே ஒழிஞ்சிக்கிட்டேடா அழுகுறாடா ஐயோ சின்ன குழந்தை அழுகுறு போலே ஓகே நீ உட்காண்டாதான் அடி விழுவுண்டா நீ என்ன பண்ணாலும் அடி தான் விழுவான் ஓகே நான் எனக்கே டிமிக்கு கொடுக்குறான்ல 3-4 ஃப்ளோருக்கு போயிட்டு நமக்கே டிமிக் கொடுக்குறானா விடமாட்டேன்டா வீக்கி கேம் நீங்கள் பாரு பழிக்கு வாங்காமல் விடமாட்டேன் அவனை எனக்கு எப்படியோ அடிச்சு ஆகணும் அவனை காணுங்க அவனை சார் மிஸ் ஆகிட்டான் இந்த வாட்டி விடமாட்டேன்டா அடுத்த வாட்டி என் மேலே கையை வச்சு பாரு யாரு தெரியும்டா ஓகே அவன் ஃபஸ்ட்டு போவோம் டைலாகெல்லாம் விட்றான் அவனை அடிக்க முடியல ஓடிட்டான் நாசம் போனேன் சரி விடுங்க அவன் என்ன பண்ணுறது அவன் ஓட்டான் நம்ம இந்த சைடு போட்டு காரை எடுத்துட்டாங்க நம்ம காரை என் கார் நீனா எடுத்துட்ட டாய் நில்றா நாசமாக போன நில்றா இங்கே தான் நிற்க போகிறேன் ஐயோ நான் காரை எடுத்துகிட்டு போகிறோம் சரி விடுங்க நம்ம காரை வச்சுருக்கோம்ல கார் வேறு வந்துட்டு இருக்குது 2 மில்லியன் வந்துச்சுங்க போடு 6 மில்லியனுக்கு இதை வச்சு 4 இங்கே ஒரு லிஃப்ட்டு படிக்கிட்டு வாங்கிடலாம் இது என்னது ஓ அவதானா இன்னொரு வீடு தான் கட்ட முடியாது போல் லாஸ்ட் ஃப்ளோர் இதுதான் போல் அதாவது என்னன்னா இங்கேயே லாக் பண்ணிக்கலாம் போல் இங்கேயே எவனா மேலே ஜம்பிங் இது வச்சு மேலே வந்து இங்கேருந்து போகலாம் பார்த்தா அவன் போக முடியாது லேஸ் லைட் இருக்குது அவன் செத்துருவான் ஆனால் நம்மளால் போக முடியும் அவன் இன்னொரு ஃப்ளோர் கட்ட முடியாது இல்லை வேறு இருக்குது 6 ஃப்ளோர் கட்டிட்டா போதும் போல் அதுக்கு மேலே கட்ட முடியாது போல் சரி ஓகே பரவாயில்ல அதுக்கு மேலே கட்டணும்னு நினச்சிட்டுருந்தேன் நல்ல வேலை கட்டுற மாதிரி வச்சுக்கல ஓகே 1 மில்லியன் இருக்குங்க 1 மில்லியன் கேட்குறீங்க என்னடா இங்கே போகிறீங்க அங்கே போகிறீங்க எவ்வளோ காசாக கேட்பீங்க ஃபைனலி இதோட வீடியோ முடிச்சிக்கலாம் என்னடா சொல்கிற கேட்டுனா ஆமாம் அவன் இது பண்ண சப்ஸ்கிரைபர் ஏற்றலாம் பார்த்தா அவன் சப்ஸ்கிரைபர் ஏற்ற முடியல அது மட்டும் இல்லை நம்மளை யாரும் இன்னொருத்தர் நம்மளை அடிச்சிட்டான் அவனை பழி வாங்கியிருக்க அடுத்த வாட்டி அவனை பழி வாங்கிட வேண்டாம் நம்ம என்ன அடிச்சிட்டா தெரியுமா அதனால் அடுத்த வாட்டி அவனை பழி வாங்குவோம் இதோட வீடியோ முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மக்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க இஸ் பாய் காய்ஸ்